உண்மையாகவே கண்களை திறந்த 3 கடவுள் சிலைகள். உங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல அருப்புக்கோட்டை முருகன் சிலை. இந்த முருகன் சிலையில கண் திறந்து ஒரு மனிதனோட கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கண்ணாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணிலேருந்து ஏகப்பட்ட திரவங்கள் மாதிரி கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா பல மணி நேரமாக திறந்துதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது மூடி இருக்கு. அந்த கண்ணிலேருந்து வந்த தண்ணீரை தொடச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அது துடைக்க வந்துட்டே இருந்ததான். இதை பார்க்க ஒரு மனுஷனோட கண்ணு மாதிரி இருந்திருக்கு. ரெண்டாவது திருவோட்டியூர் வடிவுடைய அம்மன் கோவிலில் இருக்க அம்மன் சிலை. இந்த கோவிலில் நடையெல்லாம் சாத்திட்டு போன பிறகு இரவு நேரத்தில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. முதல்ல இந்த சிலையிலிருந்து ஒரு கண்ணு தான் திறந்திருக்கு. அதுலேருந்து ஏகப்பட்ட திரவங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2 கண்ணுமே திறந்து 2 கண்ணிலேருந்து திரவங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மன் சிலையில் இருக்கிற கண்ணு கொஞ்ச நேரம் மட்டும் தான் திறந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக மூடிடுச்சு. அந்த கண்ணு மூடின பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக அந்த அம்மன் சிலையோட முகத்திலிருந்து வியர்வை வழிஞ்சுக்கிட்டே இருந்ததான். 3வது அம்மன் கோவிலில் திறந்த அம்மன் கண். இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மனிதனோட கருவிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கருவிலியோட அம்மன் கண் திறந்திருக்கு. அதை பார்க்க ஒரு ஷேடோ மாதிரி இருந்தாலும் பல பேர் இது போன்ல ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அது உண்மையிலுமே ஒரு கண் திறந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அம்மனோட முகம் மட்டும் தான் இருக்கு, கீழே உடம்பு எதுவும் கிடையாது. அந்த திறந்த கண்ணுல இருந்து ஏகப்பட்ட தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் அது ஆட்டோமேட்டிக்கா மூடிடுச்சு. திறந்த மாதிரி எந்த தடையுமே காணல.